விஜய் வென்றால் தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்தாலும் லாட்ரி ஃப்ரீ. தமிழ்நாடு அரசியலில் நடிகர் விஜய் என்று ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பது குறித்து வரும் மே 4ஆம் தேதி தெரியவரவுள்ளது. இப்படி இருக்கையில் நடிகர் விஜய் தேர்தலில் வெல்வார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார். அவர் முதலமைச்சர் ஆன பின்னர் தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்து என்னை சந்தித்தாலும் அவர்களுக்கு நான் ஒரு லாட்ரி சீட்டை இலவசமாக கொடுக்கப் போகிறேன் என லாட்ரி விற்பனை செய்யும் ஒருவர் தெரிவித்துள்ள வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. நடிகர் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியாக மாற்றினார். அதன் பின்னர் அவர் எதிர்கொள்ளும் முதல் பொதுத் தேர்தல் என்றால் அது 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். இந்த நிலையில் அவரது கட்சி முதல் தேர்தலிலேயே அதிக அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அவரது ரசிகர்களும் ஆதரவாளர்களும் நம்பிக்கையில் உள்ளனர். அதேபோல அரசியல் வட்டாரத்தில் விஜய் கணிசமான வாக்குகளை பெறுவார், அவரே வெல்வாரா என்பது கேள்விக்குறிதான் என்றும் கூறி வருகிறார்கள். அப்படி இருக்கையில் இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் முடிவுகள் வரவுள்ளது. மே 4ஆம் தேதி மதியமே தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார், எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது தெரிந்துவிடும். அப்படியே இழுபறி என்றாலும் மாலைக்குள் எல்லாமே தெரிந்துவிடும். இப்படி இருக்கையில் நடிகர் விஜய்க்கு தென்னிந்திய மாநிலங்களின் தமிழ்நாட்டை கடந்தும் ரசிகர் பட்டாளம் உள்ளனர். அதிலும் கேரளாவில் அதிக அளவில் உள்ளனர். இப்படி இருக்கையில் நடிகர் விஜய் ரசிகரும் லாட்ரி சீட்டு விற்பவருமான ஒருவர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் மற்றும் அவரது கட்சியினர் வென்று விஜய் முதலமைச்சராக வேண்டும். அவருக்கு கேரளாவில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். விஜய் வென்று முதலமைச்சராக வேண்டும். அப்படி நடக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டு இலவசமாக கொடுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இது பற்றி பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே விஜய் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் சேர்த்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மார்ட்டினோட மருமக அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் லீமா ரோஸ், அதாவது மார்ட்டினோட மனைவி, லால்குடி தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபா கொடுத்து நின்று ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை அவங்க வந்தாலும் லாட்ரி சீட்டு விற்பனையாக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டின் திமுகவில் இருக்கார். அவரும் அடுத்த தடவை திமுக ஆட்சி அமைத்தது அப்படின்னா அப்பவும் லாட்ரி சீட்டு விற்பனையாக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போது யார் வந்தாலும் கண்டிப்பாக லாட்ரி சீட்டு வரக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கிறது பரபரப்பாக கிளப்பியிருக்கு.